Hello guys, welcome back to our channel. So from now, let's start doing the previews. It will be mostly on CSK matches and we'll cover some other important matches also. So the preview of the third match, CSK versus RR, happening in Guwahati, Barpasara Stadium. So the conditions. First of all, it's a home ground for the RR captain Riyan Parag. And according to last year's IPL, most of the scores went above 200 in Guwahati, especially when RR and CSK played. It was like a high scoring clash. And there will be a lot of dew in Guwahati. But there's a new rule that you can change the ball after 10 overs. But Guwahati, so much dew. Nariya dew varum Guwahati la. Appuram, Pacers will take more wickets than spinners. So Pacers take 70% of the wickets due to the பவுன்ஸ். அதுதான் கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும். ஆனா அவ்வளவு கூட ஏன்னா ஒரு பிளாக் சாயில் விக்கெட் தான். ஈஸ்ட்ல உங்களுக்கு எப்போதும் பிளாக் சாயில் விக்கெட் தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு ஒரு வாங்கடைய பெங்களூர் மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், வாட் இஸ் யுவர் பிளேயிங் 11 ஃபார் சிஎஸ்கே? நம்பர் 12ல வந்து எனக்கு மெயினா நான் அன்ஷுல் கம்போஜ் தான் போவேன். லைக் அதே மாதிரி நம்பர் 3ல ஆயுஷ் மாத்ரே ஆர் சர்ஃப்ராஸ் கான், அது எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நம்பர் 5ல வந்து மற்றதெல்லாம் ஓகே. நம்பர் 5ல வந்து கார்த்திக் சர்மா. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐ வில் பி கோயிங் வித் உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டாஸ்க் என்னவா இருக்குன்னா, எல்லாருமே ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற பிளேயர். யாரு கொஞ்சம் கண்டிஷன் மாறுச்சுன்னா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு, கொஞ்சம் ரொட்டேட் பண்ற பிளேயர் யாருன்றதை பார்த்து தான் அவங்க எடுப்பாங்கன்றது என்னோட அசம்ஷன். மற்றபடி ஓகே, பிரசாந்த் வீர் கண்டிப்பா ஆடிதான் ஆகணும் பிகாஸ் ஆஃப் இஸ் 2 overs. ஸோ தூபே 6, பொதுவாக தூபே 5ல தான் ஆடணும். 2 யங்ஸ்டர்ஸ் அடுத்து 6-7ல வருவாங்கன்றதுக்காக ஒரு இவரை உருவில் பட்டேலையோ இல்லை கார்த்திக் சர்மாவையோ சாண்ட்விச் பண்ணிடுறோம் பிரவிஸ்க்கும் தூபேக்கும். ஆப்வியஸ் ஓவர் டைம் விளையாடி தான் ஆகணும் பிகாஸ் ஆஃப் அகிலூசன். இன்னொரு ஸ்பின்னருக்கு இங்கே சான்ஸ் இல்லை. கௌஹாத்தி இஸ் மோர் பேஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ 12 வந்து அன்ஷுல் கம்போஜ் தான் போவேன். ஸோ மற்றபடி எனக்கு வேற எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ 12 நீங்க அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், ராகுல் சேர், அது கண்டிஷன் பார்த்து குர்ஜப்னீத் இல்ல அன்ஷுல் இல்ல ராகுல் சேர் நீங்க போய்க்கலாம். ஆனா ராகுல் சேர் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அன்லஸ் த பிச்சஸ் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சுன்னா ஐ பிளே ராகுல் சேர். அப்புறம் நம்பர் 3ல வந்து மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி ஐ கோ ஃபார் உர்வில் பட்டேல் அட் 3. நான் உர்வில் பட்டேல் நான் 3ல போவேன். ஏன்னா ஒரு ஓப்பனிங்கா இருந்தா ஐ டெஃபினெட்லி கோ ஃபார் ஆயுஷ் மாத்ரே. ஆனா நம்பர் 3ல ஐ வில் கோ ஃபார் உர்வில் பட்டேல் நான் நினைக்கிறேன். அப்புறம் 5ல கார்த்திக் சர்மா. ஆனா நீங்க கார்த்திக் சர்மா விளையாடுறீங்கன்னா யூ ஷுட் கிவ் ஹிம் த கேரண்டி தட் கன்சிஸ்டன்ட்லி பிளே. அந்த தோனி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து அப்பதான் ஹி கேன் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ். கார்த்திக் சர்மா ரோல் இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹி ஷுட் ஸ்டார்ட் ஹிட்டிங். அதான் அப்புறம் ரோல் இந்த டீம்ல. அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், இது வந்து ஒரு அமேசிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நான் சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு அட்டாக்கிங் பிளேயரும் கிடையாது, ஒரு மாதிரி கீழேந்தே அடிப்பாரு. அண்ட் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னே சொல்ல முடியாது. அதாவது பேக் ஃபுட்டும் இருக்கு, ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயும் இருக்கு. ஆனா சஞ்சு சாம்சன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சஞ்சு சாம்சன் வந்து அவரோட ஆஃப் சைட் ரீஜனை நிறைய ஆக்சஸ் பண்ண பார்ப்பாரு. அவரோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு போலரை போட வைப்பாரு. ஒரு மாதிரி லெக் சைட்ல போட்டா புல் அடிச்சுட்டு அப்புறம் ஆஃப் சைட்ல போட வைப்பாரு போலர்ஸ், அவரோட ஸ்ட்ரென்த் ஒரு வித் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த ஓப்பனிங் பேர் சூப்பரா செட் ஆகும். நான் உர்வில் பட்டேல் அடுத்து நான் கார்த்திக் சர்மா ஆடுவேன். ஸோ திஸ் வில் பி மை பிளேயிங். நான் கார்த்திக் சர்மா இல்ல சர்ஃப்ராஸ் கான் யாரோ எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன்னா, இப்போ அன்பார்ச்சுனேட்லி 10 overs 3 wickets போயிடுச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஸ்லாப் பண்ண முடியாது. அனிகேத் வர்மாவோட ரோலை வந்து இவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு, ஏன்னா அவங்க விளையாடுறது வந்து ஒரு ஹென்ரிக் கிளாஸனோட பிளேஸ்ல விளையாடும் போது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். இல்ல ஒருவேளை அந்த டைம்ல அவங்களால பண்ண முடியலன்னா தூபே தான் வரணும். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ப்ரிஃபரிங் either Karthik Sharma or Sarfraz Khan, who can rotate and then who can tong the ball. அது பேட்டிங் ஆர்டர் வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி ஃப்ளோட்டபிள். ஏன்னா இப்ப இந்த ஆர்ஆர் மேட்ச்ல இப்போ ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு போலர் போடுறான்னா நான் பிரவேஷ் பதில நான் தூபை கூட இருக்க யோசிப்பேன்.
ஏன்னா தென் தே கேன் ஸ்டாப். ஏன்னா அவங்க ஜடேஜா ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஆஃப் ஸ்பின்னர் போனா தென் த ரைட் ஹேண்டர் கேன் டேக் ஆன். ஏன்னா ஸோ ஆனா ஏன்னா ஒரு கோ ரூல் ஹெட் கோ இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது. ஸோ அந்த ரூலை ஆர்ஆர் அப்ளை பண்ணா துபேக்கு ஜடேஜா போட மாட்டாரு. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், ஓகே யா கோ நதிங் கோ ஹெட். ஸோ ஆர்ஆர் பிளேயிங் லெவன். ஸோ ஆர்ஆர் பிளேயிங்ல வந்து ஐ திங்க் அவ்வளோ மச் சேஞ்சஸ் இருக்கு, அவ்வளோ மச் கன்ஃபியூஷன் இருக்காது. ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வித் வைபவ் சூரியவன்ஷி, பராக் ஒரு ஹெட்மேன் 3 and 4, ஜுரேல் 5, ஜடேஜா வந்து 7, 8. அது வந்து ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் 3 வந்து ஜட்டு, டானுவன், சுபம் துபே பிளேஸ்ல வந்து நீங்க வந்து ஷனக் ஆடலாம். ஆனா இப்போ போலிங் கொஞ்சம் வீக் ஆகும். சுபம் துபே கேபிள் பேட்டர், வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் பேட்டர் தான். ஆனா நம்பர் 8ல உங்களுக்கு வேற என்ன வேணும்? யூ டோன்ட் நீட் அ சாலிட் பேட்டர் அட் நம்பர் 8. அப்புறம் ஆர்ச்சர், பிஷ்னாய், சந்தீப் சர்மா அண்ட் பர்கர். நான் பர்கர் தான் ஆடுவேன் கண்டிப்பா ஹேட் ஆஃப் கண்டிப்பா தேஷ்பாண்டே. ஸோ இந்த கண்டிப்பா காம்பினேஷன்ல கண்டிப்பா வேற ஒரு சேஞ்சஸும் கிடையாது, பர்ஃபெக்டா இருக்கு. இதுல எனக்கும் நோ சேஞ்சஸ். இதுதான் என்னை கேட்டா அவங்களோட பெஸ்ட் 12 இதுதான். ஸோ கான்டெஸ்ட் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ ஆர்ஆரோட மெயின் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட ஓப்பனர்ஸ். மெயினா வைபவ் சூரியவன்ஷி கூட நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இப்போதைக்கு நான் அவர் ஒரு ஹிட் ஆர் மிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா அவர் வந்து அடிக்க தான் போவார் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து. ஸோ யூ ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட் எனி பால். ஆனா ஜெய்ஸ்வால் வந்து ஐ ஃபீல் இப்போ வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்னர். ஸோ அவருக்கு நான் என்ன பிளான் போடுவேன்னா, ஸோ ஹென்ரி அண்ட் கலீல் வில் ஓப்பன் போலிங். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து கட் ஷாட்ல வந்து நிறைய அவுட் ஆவாரு. ப்ரிடாமினென்ட்லி வித் இல்லாத பாலும் கட் அடிக்க போய் அவுட் ஆவாரு. ஸோ நான் அவருக்கு வந்து ஒரு ஃபீல்ட் செட் வந்து ஒரு செகண்ட் ஸ்லிப் மாதிரி வச்சுட்டு, ஒரு கல்லி மாதிரி ஒன்றை வச்சுட்டு, டீப் பாயிண்ட் வச்சுட்டு அவருக்கு வந்து நான் வித்தே கொடுக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்த மாதிரி இப்படி டஃபியை வந்து அபிஷேக்கும் ஹெட்டுக்கும் போட்டாரோ அந்த மாதிரி வித்தே கொடுக்காம ஒரு ஃபோர்த் ஸ்டம்ப்ல போட்டுட்டு இருந்தா we have to tease ஜெய்ஸ்வால் டு பிளே த கட் ஷாட். ஆனா அங்க நான் ஒரு ப்ரொடெக்ஷனும் வச்சிருப்பேன். அங்க ஒரு ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஒரு நான் கண்டிப்பா ஒரு டீப் ஸ்கொயர்ல வச்சிருப்பேன். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், எனி தாட்ஸ் ஆன் திஸ் பிளான்? இல்ல கரெக்ட் தான். ஐ அக்ரி வித் தட். ஸோ கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், ஃப்ரம் சிஎஸ்கே ஐம் வெயிட்டிங் ஃபார் மேட் ஹென்ரி அண்ட் பிரசாந்த் வீர். ஏன்னா பிரசாந்த் வீரோட நான் எஸ்பெஷலி அவரோட பவுலிங், மேட் ஹென்ரி ஏன்னா நமக்கு நல்ல பவுலர்னு தெரியும். பட் இப்போ ஐபிஎல்ல எப்படி பண்ண போறான்றது எனக்கு எதிர்பார்க்குறேன். ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வைபவ் சூரியவன்ஷி, பிகாஸ் ஆஃப் செகண்ட் சீசன், ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி இருப்பாரா இல்லை எப்படி இது பண்ண போறாருன்ற அது ஒரு ஆஸ்பெக்ட்ல. அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணர். ரவி பிஷ்னாய். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், ஸ்டார்ட் ஆஃப் த டே. ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர் ஆஃப்டர் 2008 இது வரைக்கும் எந்த பிளே ஆஃப்லயும் விளையாடல. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. ஸோ லெட்ஸ் see how it goes this season. So it was a funny and amazing start. So Mr. Sriram, your final predictions for the day. ஆர்ஆருக்கு பெஸ்ட் 11 ஐ மீன் பெஸ்ட் 12 இதுதான். அவங்கள எந்த சேஞ்சுமே கிடையாது, அவங்களால மாற்றவும் முடியாது. அவங்களுக்கு அவ்வளவு சேஞ்சஸ் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் ஷனகா டு சுபம் துபே, லைக் அது துஷார் தேஷ்பாண்டே டு ஆண்ட்ரே பெக்கர், வேற சேஞ்சஸ் அவங்களால பண்ணவே முடியாது. பட் சிஎஸ்கேக்கு நிறைய காம்பினேஷன் இது பண்ணலாம். பட் அவங்களோட மெயின் ஹெட்ஏக் இல்லைன்னா மெயின் எதுனா ஐ மீன் ப்ராப்ளம் என்னன்னா, கரெக்டான காம்பினேஷனை பிடிக்கணும். அந்த கரெக்டான காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் மேட்ச் பிடிக்கணும். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். இதுதான் நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம். ஸோ ஸ்டிக் வித் ஒன் பிளேயிங் 12 அண்ட் தென் கண்டினியூ ஃபார் அட்லீஸ்ட் 3-4 மேட்சஸ் வாட் எவர் த ரிசல்ட் மேபி. ஸோ அதுதான் என்னோட பெரிய கன்சர்ன் ஃபார் சிஎஸ்கே. பட் ஐ வில் கோ வித் சிஎஸ்கே ஃபார் திஸ் மேட்ச் பிகாஸ் ஆஃப் their batting as well as balanced bowling comparing to RR. So I completely agree. நான் ஒரு சிஎஸ்கே ஒரு குட் எட்ஜே கொடுப்பேன். நான் ஒரு 60-40 கொடுப்பேன்னா, ஐ ஃபீல் ஆர்ஆரோட போலிங்ல வந்து ஆர்ச்சர், ஆண்ட்ரே பெர்கர், சந்தீப் சர்மா அண்ட் ஜடேஜா அண்ட் பிஷ்னாய். ஸோ இதான் அவங்களோட அதுவும் பர்கர் அவங்க ஆடுவானு தெரியாது. ஐ ஃபீல் அவங்க வந்து கண்டிப்பா ஷனக்க வாடி காம்பினேஷன்ல தப்பு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா லாஸ்ட் இயர் கூட துஷார் தேஷ்பாண்டே விளையாட வச்சாங்க அவங்க மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். அப்படி விளையாட வச்சா ஓகே லெட்ஸ் அனலைஸ் லைக் பர்கர் இஸ் பிளேயிங். இருந்தாலும் உங்க ஸ்பின் வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜடேஜாவும் சரி கிருஷ்ணாவும் சரி லாஸ்ட் 2 IPL ஒரு மாதிரி ரொம்ப டிஃபென்சிவ் போலர்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது வந்து நம்மளே விக்கெட் கொடுத்தாதான் உண்டு அந்த ஜடேஜாக்கும் பிஷ்னாய்க்கும். யூ கேன் கிளியர்லி பிளே தம் ஃபார் 4 overs and 40. அப்புறம் ஆர்ச்சர் வர்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன். நான் நினைக்கிறேன் ஈஸியா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் ஜெயிச்சிடலாம். ஏன்னா 2 பேரும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் பேட்ஸ்மேன். ஆர்ச்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எப்போதும் ஒரு மாதிரி சேம் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் இருந்தா ஒரு 2 பேருக்கும் ஒரு பவுன்சர் வீக்னஸ் இருந்தா அவர் போட்டு அவர் எடுப்பாரு. ஆனா ஆர்ச்சர் வந்து நிறைய லென்த்தை மிஸ் பண்ணுவாரு, நிறைய வெள்ள போடுவாரு, ஃபுல்லர் லென்த் போடுவாரு. ஸோ ஐ ஃபீல் CSK will edge over RR bowling, so they'll go with a huge edge of 60 and 40. So Mr. Sriram, any thoughts on ஒரு ஸ்டார்ட் வந்து இங்கிலாந்து இந்தியா சீரியஸ்ல ஆர்ச்சர் தான் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாரு. ஈவன் செமிஃபைனல்லயும் அந்த கேட்ச் மிஸ் வந்து ஆர்ச்சர் பால்ல தான். ஸோ ஏர்லியரா அவர் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸை வந்து அவர் கரெக்டா டேக்கிள் பண்ணிட்டாருன்னா ஆர்ச்சரை பொழந்து கட்டுவார். அதை நான் கண்டிப்பா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா நான் அதுலதான் எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அதர் எண்ட்ல இருக்கிறதுனால இட் வில் பிகம் ஈஸி ஃபார் சாம்சன் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தே ஹேவ் டு டேக் a couple of overs to settle down. அவசரமே இல்லை. இந்த பேட்டிங் லைனப் வந்து 2 ஓவருக்கு 15 ரன் 18 ரன் இருந்தாலும் தாராளமா போதும். கண்டிப்பா they can definitely make up and go to a huge score of 220 230 any day. But I will prefer chasing. Definitely yeah. புது நான் pitch CSK வந்து நான் என்ன கண்டிஷனா இருந்தாலும் CSK அன்லெஸ் இட்ஸ் வந்து ஒரு மாதிரி செகண்ட்ஸ்ல ரொம்ப டியூவே வராது, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு டே மேட்சா இருந்தாதான் நான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா CSK ஒரு பேட்டிங் வந்து ஐ ப்ரிஃபர் டு சேஸ். ஆனா இப்ப கூட ஐ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் CSK bowling. அவங்க CSK ஒரு பேட்டிங் ஷுட் மேக் அப் ஃபார் தேர் bowling நான் நினைக்கிறேன். அண்ட் டியூ டு த மேட்சப்ஸ் அப்புறம் கண்டிஷன்ஸ்னால ஐ ஃபீல் CSK will go with a hedge. So Mr. Sriram, any final thoughts for the day? Hope we will do whistle podu on Monday. So hope we do well on Guwahati and secure a away win. So Yeah. hope you enjoyed the segments of today. Thanks a lot and bye. And okay, sorry, one more thing. நம்ம இது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 2026 ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் கிடையாது. ஒரு நியூ எராவோட CSK ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் நினைக்கிறேன். எல்லாமே CSK சேஞ்சஸ் 2.0 version. 2.0 எக்ஸாக்ட்லி CSK 2.0. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். So bye.